So in this question, body A of mass A 1 kilogram is resting on a smooth surface. Okay, here it is changed. This is A, this is B. Okay, so கீழே with the surface it is smooth. Another body B is kept on A as shown. Aக்கு மேலே தான் B வச்சுருக்காங்க. ஓகேவா, இதோடைய மாஸ் வந்து 0.2 கிலோகிராம். ஸோ தி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் 0.15. அப்போ ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.15. ஓகே, கொஷின் என்னென்னா பி வில் பிகின் டு ஸ்லைட் ஆன் ஏ இஃப் ஏ இஸ் புல்டு வித் அ ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் வாட். அப்போது இவர் வந்து எவ்வளோ ஃபோர்ஸுக்கு புல் பண்ணால் இங்கே இவர் இந்த பக்கம் ஸ்லைட் ஆவார். இங்கே இவர் ஸ்லைட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷனு? இட் ஷுட் ஓவர் கம் தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஹியர். கரெக்டா? அப்போது வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். தட் இஸ் வாட் தி கண்டிஷன் இஸ். அப்போ ஹவு வி கேன் ஃபைண்ட் தி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் மியூ இன்டு என். கரெக்டா? ஸோ இஃப் வி ஃபைண்ட் திஸ் தென் இட் இஸ் எனஃப். ஓகே, அப்போது நார்மல் ஃபோர்ஸ் மியூ. ஓகே, ஆனால் இங்கே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அது எவ்வளோ ஆகும்? Here if you are applying a force something, if the acceleration here is A, this also will experience same acceleration here. Okay, that is how pseudo force will act. Sorry, இப்போ we can find what is the frictional force. So coefficient of friction is given as 0.15. Normal force என்னவா இருப்பாரு? Here if you see, this will apply a force of mg. Okay, ஸோ இந்த ஸ்மால் பாடியோடைய மாஸ் எம்னு வச்சுக்கலாம். ஏவோடைய மாஸ் வந்து எம். ஓகே, பியோடைய மாஸ் வந்து வி கேன் கீப் இட் ஆஸ் கேபிட்டல் எம். ஓகே, அப்போ எம்ஜி அப்ளை, ஏ வந்து பி மேலே அப்ளை பண்ணுவார். ரிட்டன் யுவர் நார்மல் ஃபோர்ஸ் வில் பி சேம் எம்ஜி. யுவர் நார்மல் இஸ் நத்திங் பட் எம்ஜி. அப்போ ஹியர் ஐ கேன் ரைட் இட் இஸ் சிம்ப்ளி எம்ஜி. ஓகே, அப்போ திஸ் இஸ் வாட் யுவர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஹியர் மினிமம் ஃபோர்ஸ் நீடட். கரெக்டாக? அப்போ இங்கே சூடோ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும்? எம்ஏ ஆக்ட் ஆகும். அப்போ இஃப் திஸ் எம்ஏ இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், தென் தட் இஸ் தி மினிமம் ஃபோர்ஸ் நீடட் டு ஏ ஃபார் ஸ்லைட். ஓகே, அப்போ எம்ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் அது 0.15 mg. அப்போ வாட் வில் பி தி ஆக்சலரேஷன்? இவருடைய ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி தி ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ்? இவர் மூவ் ஆகும்போது there is no friction here, so don't need to bother about the friction. அப்போ இவர் ரெண்டு பேரும் ஹோலாக பார்த்தீங்கன்னா your net force needed which is nothing but capital M plus small m into A. அப்போ acceleration will be equal to what? It is simply F by capital M plus small m. அப்போ இங்கே I can write M into F by capital M plus small m which is equal to 0.15 mg. அப்போ here F and M can be cancelled. அப்போ ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? இட் வில் பி 0.15 g into m plus m. அப்போது அப்ளை ஆல் தி வேல்யூஸ். ஸோ 0.15 into 10, m plus m எவ்வளவு? 0.21. கரெக்டாக? திஸ் இஸ் 1 and 0.2. அப்போது 1 and 0.2 means 1.2. ஸோ ஹியர் வாட் ஐ வில் கெட் 1.5 into 1.2. So 1.5 into 1.2, 1.8 we are getting. Close to 1.8. Okay, so 1.764.